இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் நான் யாருக்குமே ஒரு பைசாவும் கொடுக்கக்கூடாது, ஆனால் எனக்கு ரிட்டர்ன் வரும்னா எப்படி இது? அது வந்து சாத்தியமே கிடையாது. ஐ ஹாவ் அ ஓப்பன் சேலஞ்ச் ஆல்சோ. நீங்கள் வந்து டைரெக்டாக பண்ணிங்கன்னா 10 இயர்ஸில் என்ன பணம் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். அதே உங்கள் ஃப்ரெண்டு யாரோ ஒருத்தர் என் மூலமாக இருக்கார், ஈவன் அந்த 1% நீங்கள் அந்த ரெகுலரில் பண்ணால் கூட அவர் எவ்வளோ பணம் பண்ணியிருக்காருன்னா அவர் நிறைய பணம் பண்ணியிருப்பார். அதோடு இல்லாமல் அவருக்கு டென்ஷன் எதுவுமே கிடையாது. ஹீ வில் கான்சன்ட்ரேட் ஆன் இஸ் ஒர்க்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்களாக பண்ணும்போது இது ரிலேட்டடாக ஏதாவது கொஞ்சம் படிக்கணும், அப்போ தான் நீங்கள் பண்ண முடியும். அது பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணும்? டைம் ஒதுக்கணும். டைம் என்ன பண்ணுவீங்கன்னா, எப்பப்பெல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போ தான் ஒதுக்குவீங்க. அதில் உங்களால் என்ன நாலேஜ் உங்களுக்கு தெரியும், அந்த நாலேஜை வச்சு உங்களால் டிசிஷன் எடுக்க முடியாது. ஸோ இங்கே வந்து என்னென்னா, டேக்கிங் டிசிஷன் எப்போ பாசிபிள் அப்படின்னதுன்னா, சம்படி ஹூ இஸ் டூயிங் ஆன் அ ரெகுலர் பேசிஸில் தான் they have more data or more input so that the decision making வந்து ஈஸியாக இருக்குது.